பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு டே 40. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சபையின் அழைப்பு பகுதி 1. அதில் எதுக்காக தேவன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கூட்டத்தை மட்டும் சூஸ் பண்ணணும் சபை சொல்லிட்டு, எதுக்காக தேவன் ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்தை மட்டும் தேவன் தெரிந்து கொள்ளணும். உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க, எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள், பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அதில் வெறும் சில மக்கள், சிறு மந்தை ஆகிய கொஞ்சம் பேர் மட்டும் தான் தேவன் என்ன பண்றாரு, தெரிந்து கொண்டு அவங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, ஏன் அப்படி சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முதலாவது நம்ம வசனம் படிக்கலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். பயப்படாத சிறுமந்தியே சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுவார். ஓகே, என்ன படிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக்கு 12:32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். ஓகே, பயப்படாதே சிறுமந்தையே. அப்ப பாத்தீங்கன்னா சபை சொல்றது வந்து ஒரு சிறு மந்தையா. ஓகே, கொஞ்சம் பீப்புள், சிறிய மந்தை, கொஞ்சமா இருக்கிற மக்கள் சொல்லி பார்க்குறோம். இது இன்னும் டைரக்டா நம்ம பார்க்கணும்னா இயேசு சொன்ன அந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல இடுக்கமான வாசல் வழியாய் நுழைய பிரவேசியுங்கள் சொல்லி சொல்றாரு. என்ன படிங்க. 13, 14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஓகே, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலரா? ஒன்லி ஃபியூ ஃபைண்ட்ஸ் இட். ஓகே, அந்த ஜீவனுக்கு போற பாதையை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் சொல்லி பார்க்குறோம். இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் மக்கள் தான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து இஸ்ரேல் மக்கள் கிட்ட தான் வந்தார் சொல்லி பார்க்குறோம், யூதர்கள் கிட்ட. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஏற்கனவே நான் பார்த்தோம் உபாகமத்தில் டியூட்ரானமி 7ஆம் அதிகாரத்துல தேவன் என்ன பண்ணாரு, இஸ்ரேல் ஜனங்களை வந்து தன்னுடைய ஜனங்களா தெரிந்து கொண்டார், தன்னுடைய சொந்த சம்பத்தை தெரிந்து கொண்டார். உலகத்துல அத்தனை ஜனக்கூட்டம் இருக்கும் போது. 6ஆம் வசனம் படிங்க. உபாகமம் 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், உச்சகரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். என்னதுன்னா, பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜனத்திலும் உன்னைதான் தேவன் என்ன பண்ணாராம், தமது ஜனங்களாக தெரிந்து கொண்டார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா தேவனுடைய செலக்ஷன் இல்லைன்னா அந்த கொஞ்சம் மக்கள் செலக்ஷன் சொல்றது வந்து ஆரம்பத்திலே இருந்து இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஆரம்பத்திலேருந்தே என்னது, அந்த ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்துல இருந்தே நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொண்டதே பாத்தீங்கன்னா அவங்க அதிகமா இருந்ததுனால கிடையாது, அவங்க கொஞ்சம் பேரா இருந்ததுனால. அடுத்த வருஷம் படிங்க. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். பாத்தீங்கன்னா பயப்படாத சிறுமந்தியே சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றதும், இங்க சில பேர் மட்டும் தான் வந்து இந்த இடுக்கமான வாசல் வழியை பிரவேசித்து அந்த ஜீவனை அடைவாங்க. ஓகே சொல்லி பாக்குறதும், ஓகே ஒன்லி ஃபியூ வில் ஃபைண்ட் இட். கொஞ்சம் பேர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த வழியை தெரிஞ்சுப்பாங்க. இடுக்கமான வாசல், கேட்டுக்கு போற வாசல் தான் நிறைய பேர் இருப்பாங்க சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப பார்க்கும்போது கொஞ்சம் பேர் தான் வந்து அந்த வழியை, இறுக்கமான வாசலையே தெரிஞ்சுப்பாங்க சொல்லி பாக்குறதும், உபாகமத்துல பார்க்கும்போது தேவனோட செலக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து என்ன இருக்கு, இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் இருந்தாலும் ஒரு சிறு கூட்டத்தை மட்டும் தான் என்ன பண்றாரு தேவன் தன்னுடைய சம்பத்தா. ஓகே, எப்படி வந்து ஒரு ஒரு கடவுளுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து தனியா செப்பரேட்டா எடுத்து வைக்கிறாங்களோ, ஓகே அந்த மாதிரி ஒரு பிரித்து எடுக்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி தேவன் என்ன பண்றாரோ உலகத்துல இருந்து ஒரு சிறு ஜனங்களை மட்டும் என்ன பண்றாரு, அவருக்கென்று அவருடைய வேலைக்காக என்ன பண்றாரு, பிரித்து எடுக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அது எந்த கோட்பாடின்படி அது பிரித்து எடுக்கிறார் சொல்றதா நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, எந்த சட்டத்திட்டங்கள் படி இல்லைன்னா எந்த அபிப்பிராயத்தின்படி, எந்த குவாலிபிகேஷன் படி அவர் வந்து தேவன் வந்து இந்த மக்களை பிரித்தெடுக்கிறார் சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்ம என்ன பார்க்குறோம், நீங்க அதிகமா இருந்ததுனால கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில வந்து ஒருத்தர் கம்பெனி ஓனர் வந்து மக்களை சூஸ் பண்ணணும்னா அங்க இருக்கிற மேனேஜர் வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த குவாலிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் தகுதியா இருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேருக்கு இல்லைன்னா வந்து
இந்த பிசினஸ் செய்யறதுக்கு வந்து யாரெல்லாம் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு, இந்த தகுதி இருக்கு சொல்லி செக் பண்ணிட்டு அதுக்கேத்த மக்களா சூஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க என்னதுன்னா, நீங்க அதிகமா இருந்ததுனால உங்களை சூஸ் பண்ணல, இங்க கொஞ்சமா இருந்தீங்க அதனால சூஸ் பண்ணேன் சொல்லி கிரைஸ்ட் காட் சொல்றாரு. அதே போலதான் சூசிங்லயும் நம்ம பார்க்கும்போது ஆஹ் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இருந்து படிங்க. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ம் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உங்கள் தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ம் பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ம் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா தேவனோட செலக்ஷன் என்னது? ஞானவான்கள் தெரிந்து கொள்ளல, ஓகே, அறிவு உள்ளவங்களை தெரிந்து கொள்ள, பலவான்களை தெரிந்து கொள்ள. தேவன் என்ன பண்றாரு? எல்லாத்துலயும் அப்படியே ஒண்ணுமே இல்லாத மக்களை தான் தெரிந்து கொள்றாரு. எதுக்காக தெரிந்து கொள்றாரா? 29 மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். மாம்சமான யாவரும் ஒருத்தரும் வந்து தேவன் முன்னாடி பெருமை பாராட்டாதபடிக்கு, இது என் பலத்துல தான் நான் செஞ்சேன், என்னுடைய வைராக்கியத்தினால தான் நான் செஞ்சேன், என்னுடைய ஆஹ் இதாவது அறிவால தான் நான் செஞ்சேன் சொல்லிட்டு அவங்க சொல்லாதபடிக்கு, இது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபையினால செலக்ட் பண்ணப்பட்ட மக்கள். இவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். ஓகே, பலவீனமா இருக்கிற மக்களை வச்சுதான் தேவன் என்ன பண்றாரா இந்த ராஜ்யத்தின் இந்த ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுக்கு, ஓகே, இந்த ராஜ்யத்துல வந்து உள்ள நுழையிறதுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா சித்தமுள்ளவரா இருக்கிறார் சொல்லி இங்க இயேசு கிறிஸ்து சொல்றது பாக்குறோம். ஓகே, ராஜ்யத்தை கொடுக்க பிதா சித்தமுள்ளவரா இருக்கார். யாருக்கு? இந்த சிறுமந்தை, கொஞ்சம் பீப்புள், அது மட்டும் இல்லாம பலவீனமான இந்த மக்களுக்கு தான் வந்து தேவன் கொடுக்கறதுக்கு சுத்தமா இருக்கிற சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இது தேவனுக்கு பிரியமா இருக்கான். இது இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. எங்க சொல்றாருன்னா மத்தேயு 11:25. படிங்க. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுலத்துக்கு பிரியமாயிருந்தது. பாத்தீங்களா? பாத்தீங்கன்னா நம்ம 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்ற கோட்டின் படி தேவன் என்ன பண்றதா, ஒண்ணுமே இல்லாத மக்களை, ஓகே, கம்மியா இருக்கிற மக்களை தெரிந்து கொள்றார். ஞானிகளுக்கோ கல்விமான்களுக்கோ இதை வந்து மறைத்து தேவன் என்ன பண்றாரா யாருக்கு வெளிப்படுத்திருக்காரு? இந்த சிறு பிள்ளைகள், இல்லைன்னா வந்து ஒண்ணுமே தெரியாத அந்த பலவீனமான மக்களுக்கு தேவன் வெளிப்படுத்துற சொல்லி போவார். அவரோட செலக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அவரோட செலக்ஷன். ஓகே, பாத்தீங்கன்னா இதுல நம்ம இன்னும் ஆழமா போலாம். எங்கன்னா மத்தேயு 13ஆம் அதிகாரம். அப்போ தேவனோட சாய்ஸ் இருக்கு, தேவனோட செலக்ஷன் இருக்கு. உலகத்துக்கு கொடுக்காதபடிக்கு, உலகத்துல இருக்க மக்களுக்கு கொடுக்காதபடிக்கு இங்க என்ன பண்றாரு? ஸ்பெசிஃபிக்கா சர்டன் பீப்புளுக்கு மட்டும் கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம இஸ்ரேல் மக்களை பார்க்கலாம், இஸ்ரேல் பீப்புளை பார்க்கலாம். இங்க பார்க்கும்போது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் படிங்க. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, அவங்களுக்கோ அருளப்படவில்லை. அவங்கன்னா யாரு? மேல இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் தான். அவங்களும் இஸ்ரேல் ஜனங்கள்லயே சீஷர்களுக்கு வந்து என்ன பட்டிருக்கு? அருளப்பட்டிருக்கு. ஆனா மற்றவர்களுக்கும் அருளப்படவில்லை சொல்லி பார்க்கிறோம். ஓகே, மற்றவர்கள் தான் இயேசு கிறிஸ்து யாருக்கு வந்தாரு? காணாமல் போன இஸ்ரேல் வீட்டாருக்கு தான் வந்தார் சொல்லி பார்க்கிறோம். அந்த இஸ்ரேல் வீட்டார் தான் வந்து பாத்தீங்கன்னா யாரு? யூதர்கள். ஓகே, அவங்களுக்கு தான் வந்தாரு. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா வெறும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் என்ன பண்றாரு?
இந்த சத்தியம் பொது சொல்லி பார்க்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா சீஷர்கள், இங்க வர சீஷர்களுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, அவங்களுக்கு அருளப்படவில்லை. ஏன் அருளப்பட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, பிதா ஒருத்தனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் இடத்துல வரான். யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் படிங்க. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ம். அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அப்ப பாத்தீங்கன்னா பிதாவின் தெரிந்து கொள்ளுதல், பிதாவின் தெரிந்து கொள்ளுதல் இருந்தாதான் அவன் தான் என்ன பண்ணுவானா, என்னிடத்தில் வருவான்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஓகேவா, இதுதான் இயேசு கிறிஸ்து வந்து யோவான் 17ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. ஜான் 17 அவர்கள்லாம் உம்முடையவர்கள், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், எனக்கு தந்திருக்கிறீங்க, அவங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், உண்மை வந்து வெளிப்படுத்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. யோவான் 17:6-7 படிங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். ம், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். ம், அவர்களை எனக்கு தந்தேன். ம். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். ஓகே, போதும். பாத்தீங்கன்னா அவர்கள் உம்முடையவர்கள், தே ஆர் யுவர்ஸ். ஓகே, நீர் உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்தீர் சொல்லி சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா பிதாவால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தான் யாரு, இந்த சீஷர்கள். எதுல இருந்து, இந்த இஸ்ரேல் ஜனங்கள்ல இருந்து தேவன் என்ன பண்றாரு, குறிப்பிட்ட மக்களை வந்து தேவன் பிரித்தெடுத்து கிறிஸ்து கிட்ட அனுப்புறாரு. கிறிஸ்து என்ன பண்றாரு, அவங்களுக்கு போதித்து அவங்கள வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை வந்து அறிவிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கு, மற்றவங்களுக்கும் அருளப்படவில்லை. இதை அப்படியே கன்டினியூ பண்ணலாம். நம்ம மத்தேயு 13:12 இருந்து படிக்கலாம். 12 இல்ல 13 இருந்து படிக்கலாம். மத்தேயு 13:13 இருந்து. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் ம், கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். பாத்தீங்களா, அவங்க கண்டும் காணாதவாறு பார்த்தோம், கேட்டும் கேளாதவாறு இருதயத்துல அவங்க உணர்ந்து உணராத மாதிரி வந்து இருக்கிறதுனால நான் அவங்களுக்கு வந்து ஓமைகளா பேசினேன். அதுக்காக நான் என்ன பண்றேன், ஐ ஸ்பீக் தெம் இன் பேரபிள்ஸ். அவங்க உணராதபடிக்கு, கேளாதபடிக்கு, அவங்க பார்க்காதபடிக்கு. இப்ப எக்ஸாம்பிள், நம்ம எத்தனை பேர் பைபிளை வந்து படிச்சிருப்போம். ஓகே, ஆனா இந்த அளவு நம்மளுக்கு வந்து சபையின் அழைப்பு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சொல்றது வந்து நம்மளுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கும். படிச்சும் புரியாத மாதிரி, ஓகே, கண்ணால பார்த்தும் பார்க்காத மாதிரி, காதால கேட்டும் கேட்காத மாதிரி, அது இருதயத்தில் உணராத மாதிரி இருக்கு சொல்லி பார்க்குறோம். எல்லாமே வந்து ஒரு மறைபொருளா இருந்திருக்கு. ஆனா தேவன் ஒருத்தருக்கு வெளிப்படுத்தினால் ஒழிய அவங்களுக்கு என்ன பண்ணாதான், இந்த சத்தியத்தின் காரியங்கள் வெளிப்படாது சொல்லி பார்க்குறோம். அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் அவருடைய சொந்த ஜனங்களா இருந்தாலும் அவர் தேவன் வந்து உலகத்திலிருந்து ஒரு சொந்த சம்பத்தா என்ன பண்றாரு, அவங்களை பிரித்தெடுத்தாலும், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி, 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தின்படி பிரித்தெடுத்தாலும், ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க, தேவன் அதுல இருந்து என்ன பண்றாரு, ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் தெரிந்து கொண்டு அவங்க கிறிஸ்துவோடைய சந் சரீரமாய் ஆவறதுக்கு, இல்லைன்னா கிறிஸ்துவனே கூட இருக்கிற மக்களா இருக்கிறதுக்கு தேவன் பிரித்து இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அதனாலதான் இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவர்களை நீர் உலகத்திலிருந்து எடுத்து எனக்கு கொடுத்தீர், அவங்களுக்கு உண்மை பத்தி நான் வெளிப்படுத்திருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, அப்ப பாத்தீங்கன்னா அது அந்த வசனத்துல அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. 14ஆம் வசனம், மத்தேயு 13:14. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறினது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும், காதுகளினால் கேளாமலும், இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. ஓகே, சோ இங்க நம்ம பாக்குறது என்னதுன்னா, இந்த மக்கள் காது இருந்தும் கேளாதவாறு, இருதயத்துல உணராதவாறு, கண் இருந்தும் காணாதவாறு, இவங்களுக்கு மந்தமான ஒரு காரியங்கள் நடக்குது சொல்லிடுறாரு. ஐசியா தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறுன்னு சொல்லிட்டு. இது என்னதுன்னா இயேசு கிறிஸ்து காலத்துல வாழ்ந்த யூதர்கள் அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியமா இருக்கு. அப்படியே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு சொல்லி பாருங்க 16ஆம் வசனத்துல. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் வாக்கியம் உள்ளவைகள். உங்களுடைய கண்கள் காண்கிறதுனாலும் உங்களுடைய காதுகள் கேட்கறதுனாலும் அவைகள் வாக்கியம் உள்ளவைகள். இயேசு கிறிஸ்து அடிக்கடி யூஸ் பண்ணுவார் இந்த வார்த்தைய, காதுள்ளவன் கேட்கடவன், காதுள்ளவன் கேட்கடவன் சொல்லிட்டு. அப்படின்னா என்னது, காது எல்லாருக்கும் தான் இருக்கு. அப்ப என்னதுன்னா அந்த உணர்வடையிறது. ஓகே, அதை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து உணர்வடையிறது.
இதை சபைக்கு சொல்கிறதாவது காதலோடு கேட்கிறவன் சொல்லி வெளிப்படுத்தல. அந்த 7 சபைக்குமே வந்து கிறிஸ்து சொல்லுவார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அந்த என்ன செய்யணும் சொல்றது. பாத்தீங்கன்னா உங்களுடைய காதுகள் கேட்கறதுனால பாக்கியம் உள்ளது சொல்லும்போது இது யாருக்கு சொல்றாருன்னா சீஷர்களுக்கு. ஓகே, ஏன் வந்து நீங்க அவங்களுக்கு வந்து ஓமைகளா பேசுறீங்க, ஆனா எங்களுக்கும் வந்து இது வெளிப்படுத்துறீங்க சொல்லும்போது ராஜ்யத்தின் சுவிசேஷம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. பாத்தீங்கன்னா தேவன் இஸ்ரேல் மக்கள்லயே, ஓகே, அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள்லயே இந்த கிறிஸ்துவின் சபையாவதுக்கு வந்து குறிப்பிட்ட மக்களை மட்டும்தான் தேவன் என்ன பண்றாரு தெரிந்து கொள்றாரு சபை கிறிஸ்து கூட இருக்கிறதுக்கு. அப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா ஃபில்டரேஷன் எவ்வளவு இருக்கு பாருங்க. அப்போ கிறிஸ்துவின் சபையாவதுக்கு இதுதான் வந்து நம்ம எங்க படிக்கிறோம்னா வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து ஆக்சுவலா வந்து இஸ்ரேல் மக்கள் தேவன் வந்து தெரிந்து கொண்ட மக்களா இருந்தாலும் அதுல வந்து கொஞ்சம் பேர் மட்டும்தான் வந்து காப்பாற்றப்படுவார்கள் சொல்றத வந்து நம்ம ரோமர் 9ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கலாம். ரோமன்ஸ் 9 27 28 29. அல்லாமலும் இஸ்ரேல் புத்திரருடைய இலக்கம் ம் சமுத்திரத்தின் மணலத்தனையா இருந்தாலும் ம் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் ம் அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். ம் கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ம் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் கடற்கரை மனத்தனியா இருந்தாலும் மீதியானவர்களே ரட்சிக்கப்படுவார்கள். கொஞ்சம் கொஞ்சம் பேர் மட்டும் தான் ரட்சிக்கப்படுவாங்களாம். ஓகே, இப்ப ரட்சிப்பு நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? இயேசுவை தேவன் 3ஆம் நாள் உயிர்த்தெழுப்பினார். தேவன் அவரை உயிர்த்தெழுப்பினார் சொல்லி விசுவாசிக்கணும். உயிர்த்தெழுப்பிட்ட பிறகு தேவனுடைய வலது பட்சத்துல இயேசு கிறிஸ்து ஆண்டவராய் இருக்கிறார். சங்கீதம் 110:1 படி கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி சொல்லும்போது ஆண்டவராய் இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, லார்ட் இருக்கா சொல்லி பார்க்கிறோம், மாஸ்டரா இருக்கா சொல்லி பார்க்கிறோம். நெக்ஸ்ட் அவர் மெஸ்ஸியா, அவர் தான் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட மெஸ்ஸியா சொல்லி விசுவாசிக்கணும். இதுதான் யார் விசுவாசிக்கணும்? இஸ்ரவேலர்கள் ஆகிய நீங்கள் கண்டிப்பாக விசுவாசிக்க வேண்டியது சொல்லி எங்க பார்க்கிறோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆக்ட்ஸ் 2 36. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஓகேவா, 36. இஸ்ரேல் ஜனங்களே நீங்க வந்து இதை விசுவாசிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த விசுவாசத்தை தான் ரட்சிக்கப்படுவாங்க சொல்லி போகிறோம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க சொல்லி பாத்தீங்கன்னா வெறும் மீதியானவர்கள் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டாங்களாம். இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒன்றும் ஏத்துக்கல இஸ்ரேல் மக்கள். அப்ப பாத்தீங்கன்னா ரட்சிப்படைந்த மீதியான மக்கள் அவங்க மட்டும்தான் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களா இருக்காங்க. கடற்கரை மனத்தனியா இருந்தாலும் கொஞ்சம் பேர் மட்டும் தான் என்ன பண்றாங்க, அந்த இயேசு கிறிஸ்துவை வந்து ஏற்றுக்கொண்டவங்களா இருக்காங்க. அந்த அவங்க தான் மீதியானவர்கள் சொல்லி போட்டிருக்கு. ஓகே, மீதினா என்னது? ஒரு கேக் வெட்ட பிறகு அதுல மிச்ச மீதி என்ன இருக்கும்? வெறும் வந்து அந்த பிளேட்ல ஒட்டிட்டு இருக்கும். அந்த மாதிரி மக்கள் மட்டும் தான் என்ன பண்றாங்களாம், அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றவங்களா இருக்காங்க சொல்லி போகிறோம். அதுக்கப்புறம் என்ன வருதா? அழிவு வருது. ஓகே, சீக்கிரமாய் தேவன் வந்து பூமியிலே காரியங்களை செயல்படுத்துவார் சொல்லி போட்டிருக்குது. எதை குறிக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா அழிவை. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வசனத்துல படிச்சு புரிஞ்சுக்கலாம். படிங்க அடுத்த வசனம் 29. அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமேராவுக்கு ஒப்பிருப்போம். பாருங்க, இப்போ இந்த மீதியானவர்கள் மட்டும் இல்லைன்னா என்ன இருப்போமா? நம்ம சோதோம் குமாரை எப்படி அழிஞ்சுது, ஒட்டுமொத்தமா அழிஞ்சிச்சு, அந்த மாதிரி வந்து யூதர்கள் ஒண்ணுமே இல்லாதபடிக்கு அழிஞ்சிருப்பாங்க. இந்த மீதியானவர்கள் நிமித்தம் என்ன ஆச்சு? இந்த கொஞ்சம் பேர் நிமித்தம் நம்மளுக்கு வந்து விடப்பட்டுச்சு சொல்லி சொல்றதுதான் இங்க நிறைவேறுதலா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்போ இங்க ரட்சிக்கப்பட்ட இது வந்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா எருசலேம் சேனைகளால் சூழப்படும் போது அதோட அழிவு நிச்சயமா இருக்கு சொல்லி நீங்க பாருங்க சொல்லி நம்ம லூக்கால கூட படிக்கிறோம். அது கூட படிக்கலாம். லூக்கா 21. ஓகே, 20ஆம் வசனம். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும் எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும் நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில்
பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். ம். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டிருக்கும் நாட்கள் அவைகளே. ஓகே, இங்க இதே வசனம் தான் மத்தேயுல எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு 24 அதுல வந்து 15 படிங்க. மேலும் பாலாத்துகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, ம், வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். ம். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். ம். வீட்டிலே இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். ஓகே, அதே விஷயம் மத்தேயு 21 24 லூக்கா 21 அதே மாதிரி மார்க் 13 எல்லாமே ஒண்ணுதான். பார்க்கும்போது என்னதுன்னா அந்த பரிசுத்த ஸ்தலம் சொல்லி மத்தேயுல போட்டிருக்கு. இதை வந்து என்ன போட்டிருக்கு லூக்கால எருசலேம் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த ஆர்மிஸ் சொல்லி போட்டிருக்கு. இங்க வந்து என்ன இருக்கு? பாலாக்கும் அருவருப்பு சொல்லி பார்க்கிறோம். அடமேஷன் தட் கஸ் ரெசல்யூஷன் சொல்லும்போது பாலாக்கும் அருவருப்பு எதை பாலாக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா எருசலேமையும் அதே நேரத்துல ஆலயத்தையும் வந்து பாலாக்குமா. இது எங்க சொல்லியிருக்காங்க? தானியேல் புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. தானியேல் எங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தானியேல் 9:27 சொல்லியிருக்காங்க. தானியேல் 9:27 படிங்க. அவர் ஒரு வாரம் அளவும் ம், அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி ம், அந்த வாரம் பாதி சென்றபோது ம். பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார்னா என்ன அர்த்தம்? ஆலயம் இருந்தா தான் பலி காணிக்கை செலுத்த முடியும். அந்த ஆலயத்தை என்ன பண்றாங்களா? ஃபுல்லா கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்றவங்க சரி பார்க்கிறோம். அடுத்தது அருவருப்பான செட்டைகளோட பாலாத்துகிறவன் வந்து இறங்குவான். ம், நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நீர் மூலம் பாலாத்துகிறவன் மேல் நீரும் மட்டும் சொரியும் என்றான். அந்த ஆலயத்தின் மேல் என்ன ஆகுமா? அந்த பாலாக்கும் மறுவறுப்பு வரும் சொல்லும்போது இங்க பாலாக்கும் மறுவறுப்பு இங்க சொல்றாங்க. ஓகே, இந்த ஹோலி பிளேஸ் எருசலேம் அதுல இருக்கிற ஆலயம் சொல்லி பார்க்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாலாக்கும் மறுவறுப்பு சொல்லி நம்ம மத்தேயு 24 பார்க்கிறோம் 15ஆம் வசனத்துல. இதே இதை வந்து நம்ம லூக்கால பார்த்தோம்னா எருசலேம் சேனைகளால் சூழ்ந்தப்பட்டிருக்கும் போது அதோட அழிவு நிச்சயமா இருக்கு சொல்றத வந்து இங்கே நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த பாலாக்கும் மறுவறுப்பு சொல்றது வந்து அந்த ரோம சேனைகள் வந்து என்ன பண்ணுதான்? டிஸ்ட்ராய் பண்ணுது. அது எப்ப நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இது சொன்னது வந்து 32 33 ஏடியில சொன்னாரு. ஓகே, கிபி கிறிஸ்துவுக்கு பின் கிபி சொன்னாரு. இது நடந்தது வந்து பாத்தீங்கன்னா 70 கிபில இது நடக்குது. ஓகே, 70 ஏடி. ஓகே, என்னாச்சு? சீஜ் ஆஃப் ஜெருசலேம், எருசலேமோட அழிவு. அதுல என்ன பண்றாங்களா? ரோம சேனைகள் என்ன பண்ணுதான்? 5 மாசம் வந்து முற்றுகை போட்டு அந்த ஆலயத்தையும் அந்த நகரத்தையும் ஆலயத்தையும் வந்து இடித்து போறாங்கன்னு சொல்லி போறோம், கொளுத்திடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இதுதான் வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ்ல வந்து எல்லாமே இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அந்த 70 ஏடியில வந்து ஓகே கிபியில வந்து இது நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டெம்பிள் ஆஃப் ஜெருசலேம். இதுதான் வந்து அந்த நடந்த ஈவெண்ட். ஜூயிஷ் ரோமன் வார் நடந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, 70. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றல் நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் நம்ம வந்து எங்க படிக்கிறோம்? ரோமர் 9ஆம் அதிகாரத்துல அந்த கொஞ்சம் பேர் மீதியாகலன்னா என்ன இருப்பாங்களா? நாங்க சோதோம் குமாரா பொருள் அழிஞ்சிருப்போம் சொல்லி சொல்றாங்க. ஒட்டு மொத்தமா வந்து எருசலேம்ல இருக்கிற யூதேயால இருக்கிற மக்கள் எல்லாருமே அழிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த கொஞ்சம் பேர் மட்டும் காப்பாற்றப்படலன்னா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அங்க ரட்சிப்பு சொல்றது இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சவங்க என்ன பண்ணாங்க? இந்த தீர்க்க தரிசனத்தை வந்து தெரிந்து கொண்டு அவங்க மலைகளுக்கு ஓடிட்டாங்க. ஓகே, அதனாலதான் மலைகளுக்கு ஓட கடவர்கள் சொல்லி சொல்றாங்க. நீங்க வெளியில இருந்தீங்கன்னா வெளியில இருந்து அப்படியே ஓடிடுங்க, உள்ள வராதிங்க, பட்டத்துக்குள்ள வராதிங்க, எருசலேமுக்குள்ள வராதிங்க, அப்படியே போயிடுங்க. ஏன்னா அதோட அழிவு வந்து நிச்சயப்படுத்திருக்கு சொல்லி நம்ம இங்க வசனத்துல பாக்குறோம். சரி, இப்ப நம்ம பார்த்துட்டோம் என்னதுன்னா இந்த சபையின் அழைப்பு வந்து கொஞ்சம் பேருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, மற்றபடி எல்லாருக்குமே கொடுக்கப்படல சொல்லி பார்த்தோம். அது இஸ்ரேல் ஜனங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து அந்த டைம்ல இருக்கிற மக்களை வச்சு பார்த்தோம். இதே வந்து அந்த அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மத்திய 13லயே 12ஆம் வசனத்துல ஒண்ணு சொல்றாரு பாருங்க. இதை உத்து நோக்க இல்லைன்னா இதை வந்து இதுல பிரவேசிக்கிறதுக்காக தீர்க்கதரிசிகளும் அதே நேரத்துல அநேக பேர் என்ன பண்ணாங்களா? விருப்பப்பட்டாங்களாம். ஓகே, ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்படல சொல்லி பார்க்கிறோம். 17 படிங்க. 13 17
அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் ம். நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தின்படி நம்ம என்ன பார்க்கிறோம்? அநேக தீர்க்கதரிசிகள் சொல்லும்போது தானியலா இருக்கலாம், இல்லைன்னா யாரு ஜெகரியாவா இருக்கலாம், இல்லைன்னா வந்து எசேக்கியலா இருக்கட்டும், ஐசியாவா இருக்கலாம், ஒபதியாவா இருக்கலாம், ஆபகுக்கா இருக்கலாம், இல்லைன்னா வந்து எலியா, எலிசா. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். நீதிமன்கள் யோசேப்பு, யாக்கோபு, ஓகே, தாவீது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நீதிமான்கள் இருக்காங்க. ஓகே, இல்லைன்னா யோபு, தேவனால் நீதிமான் சொல்லப்பட்டவர்கள். ஓகே, அவங்களும் வந்து இந்த காரியங்கள்லாம் பார்த்துட்டு இதை கேட்டுட்டு என்ன பண்ணாங்களாம்? இதை கேட்கணும், இதுக்குள்ள வரணும்னு சொல்லி நினைச்சாங்களாம். இந்த வார்த்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த காரியங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைச்சாங்களாம். ஆனா அவங்களுக்கும் இதை கொடுக்கப்படல சொல்லி பார்க்குறோம். இத பேதுரு வந்து சொல்றாரு பாருங்க. சீஷர் ஆகிய பேதுரு வந்து இந்த வசனத்தை சொல்றாரு. எங்கன்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்தில் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள். இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? ஓகே, பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் என்ன பண்றாங்களா? யாரு பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் தீர்க்கதரிசிகள் சொல்ல பாத்தீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குற ஆபிரகாமா இருக்கட்டும், ஆபேலா இருக்கட்டும், அது மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. வேணா அது கூட பார்க்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதுல பாத்தீங்கன்னா இங்க லிஸ்டே இருக்கு விசுவாசிகள் சொல்லிட்டு. யாரு? ஆபேலு, ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், அப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, அப்புறம் ராகாவு, கிதியோனு, பாராக்கு, சாம்சன், ஜெப்தா, தாவீது, சாமுவேல், இன்னும் அநேக பேர் சொல்லி பார்க்குறோம். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசிகளா இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களாம்? இந்த ரட்சிப்பை குறித்து ஆராய்ந்து பார்த்துருக்காங்க. பார்க்கவே இடம் தெரிஞ்சிருக்கு. இது அவங்கள குறிச்சு சொல்லாதபடிக்கு யாரை குறிச்சு போட்டிருக்கான்? எந்த காலத்துல வந்து போட்டிருக்கான்? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு, மகிமையில போயிட்ட பிறகு, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்ட பரிசுத்தாவினால அந்த பெந்தைக்கோஸ்து நாள்ல ஞானஸ்தானம் பெற்ற மக்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் பிரவேசிக்க முடியாது. அப்ப ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்ற பிறகுதான் என்ன ஆகுது? சபை அழைப்பு ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஆரம்பிச்சதுல இருந்து இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தம்முடையவர்களை கூட்டி சேர்ப்பாராம். ஓகே, அவர் வந்து என்ன பண்றாராம்? தம்முடையவர்களை கூட்டி சேர்க்கிறாராம் சபையை. அப்ப அந்த கேப்ல இருக்கிற இயேசு கிறிஸ்துவ அந்த பெந்தைக்கோஸ்து நாள்ல இருந்து அவருடைய இயேசு கிறிஸ்துவ 2ஆம் வருகையில இருக்கு கேப்ல இருக்கிற மக்களை தான் என்ன பண்றாரு? சபை சொல்லி பார்க்கிறோம். அவங்களுக்கு என்ன பண்றாங்க? இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி அவர்கள் பார்த்தார்கள். அது உங்களுக்கு சுவிசேஷமா இப்போ வந்து போதிக்கப்பட்டிருக்கு. இதை ஒத்து நோக்க தேவதூதர்களும் ஆசையா இருக்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா எந்த அளவு வந்து இந்த வசனத்தின் காரியங்கள் நிறைவேறுது பாருங்க. மத்தேயு 13ல வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இது உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கு, அவங்களுக்கும் அருளப்படவில்லை. ஓகே, நீங்க வந்து பாக்கியவான்கள், உங்கள் கண்கள் காண்கிறதுனால, உங்க காதுகள் கேட்கறதுனால. இது வந்து தீர்க்கதரிசிகளோ நீதிமான்களோ என்ன பண்ணாங்களா? எல்லாருமே இத உன்னித்து கவனித்து இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்களாம். ஆனா அவங்களுக்கும் கொடுக்கப்படல. ஓகே, உற்று நோக்க ஆசையா இருந்தாங்களாம். தேவதூதர்களாகட்டும், இல்லைன்னா வந்து பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் என்ன பண்றாங்க? தீர்க்கதரிசிகள் பேதுரு சொன்னபடி எல்லாரும் வந்து அதை ஆராய்ந்து பார்த்தாங்களாம். அதான், ஆனா அவங்களுக்கு குறிச்சு சொல்லப்படலையா? ஓகே, அப்ப பார்க்கும்போது அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல அங்க நம்ம படிக்கிறது என்னதுன்னா 40வது வசனத்துல நம்மளுக்கு விசேஷமான மேன்மையை வந்து தேவன் வந்து பண்ணியிருக்கார் சொல்றது இங்க சொல்றாங்க. என்னதுன்னா சபைக்கு அந்த பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களை காட்டிலும் என்னதான் ஒரு விசேஷமான மேன்மையா. ஓகே, அந்த மேன்மை தான் நம்ம என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்க்க போறோம்.
ஆனா பாத்தீங்கன்னா இது வந்து குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்றதுதான் நம்ம இங்க தெளிவா பாக்குறோம். என்னதுன்னா பழைய ஏற்பாட்டு ஆட்களும் கொடுக்கப்படலையா, இயேசு கிறிஸ்து காலத்துல வாழ்ந்த மக்களுக்கும் கொடுக்கப்படலையா, ஓகே, அனைத்து மக்களுக்கும், இஸ்ரேல் மக்களுக்கே கொடுக்கப்படலையா, அதுலயே கொஞ்சம் பேருக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது எத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்டது சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் சுவிசேஷம் செஞ்சதுல போதிச்சதுல மனம் திரும்புகள் பரலோக சமயமா இருக்கு, மனம் திரும்புகள் பரலோக சமயமா இருக்கு சொல்லி சுவிசேஷம் அறிவிச்சதுல எத்தனை பேர் வந்து இயேசு கிறிஸ்துவ கேட்டு இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு அவர் தான் ரட்சகர், அவர் தான் தேவனால் அனுப்பப்பட்டவர், மெசியா, அவர் தான் வந்து நம்மளுக்கு ஆண்டவராக இருக்கிறார், லார்ட், சங்கீதம் 110:1 படி தேவன் அவரை 3ஆம் நாள் உயிர் தெளிப்பினார் சொல்லி விசுவாசம் எத்தனை பேர் சொல்லி பாத்தீங்கன்னா மொத்தம் 120 பேர் தான். அவங்க தான் அந்த பெந்தைக்கோஸ்து நாள்ல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பாக்குறோம், அவங்க மேல் வீட்டு அறையில வந்து ஞானஸ்தானம் பெறுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம் ஆவினால. அதன் பின்பு அங்க இருந்து யூதர்களுக்கு நிறைய பேர் வந்து நேஷன்ல ஏகப்பட்ட மக்கள் வந்து வராங்க சொல்லி பாக்குறோம் எருசலேமுக்கு. அங்க இருக்க யூத மக்களுக்கு வந்து சுவிசேஷம் வந்து பரவுது. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்துவ வந்து விசுவாசிக்கிறாங்க, அவர்தான் கர்த்தர், அவர்தான் என்னது ஆண்டவர், அவர்தான் மெசியா, அவரை தேவன் 3ஆம் நாள் உயிர் தெளிப்பினார் சொல்லி விசுவாசிக்கிறாங்க. அதன்படி என்ன பண்றாங்க, ஞானஸ்தானம் பெற்று 3000 பேர்கிட்ட ஆட் ஆகுறாங்க. ஸோ அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு, எருசலேம்ல நெக்ஸ்ட் இயேசு கிறிஸ்து சொன்னபடி எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகமெங்கும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, எனக்கு வந்து சாட்சிகளா இருங்க, பரிசுத்தை பெற்ற பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, 8ஆம் வசனத்துல அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்றாரு, முதலாவது எருசலேமிலும் யூதேயாவிலும் அனைத்து நகரமாகிய யூதேயாவிலும் சமாரியாலையும் அப்புறம் உலகமெங்கும் எனக்கு சாட்சிகளா இருங்கள் சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அதே போல பாத்தீங்கன்னா இங்க 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா எருசலேம்ல வந்து கூடும்போது பேதுரு எஞ்சி நின்று பேசி அங்க வந்து 3000 பேர் சபைகளை சேர்க்கப்படுறாங்க சொல்லி பாக்குறோம். பின்பு அதே மாதிரி 8ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா மிகுந்த உபத்திரவம் வந்து எருசலேம்ல நடக்குது. அப்போ எல்லாரும் பிரிந்து போறாங்க சொல்லி பாக்குறோம். ஏன்னா படிங்க, அது 1ஆம் வசனம் 8:1. அவனை கொலை செய்வதற்கு ம், சவுலும் சம்மதித்திருந்தான். ம், அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. ம். அப்போஸ்தலர்களை தவிர மற்ற யாவரும் யூதேயா சமேரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். எப்படி இயேசு கிறிஸ்து முன்னாடியே சொன்னாரோ, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொன்னாரோ, அதே போல யூதேயா சமாரியாவுக்கு வந்து மக்கள் சிதறி போனாங்க சொல்லி பாக்குறோம். அதே போல சுவிசேஷம் வந்து இவங்களுக்கு மட்டும் போகாதபடிக்கு, யூதர்களுக்கு மட்டும் போகாதபடிக்கு மற்றபடி யாருக்கு போகுது, இங்க எக்ஸாம்பிள் நம்ம மேப்ல பார்க்கணும்னா ஜீசஸ் டைம் மேப், ஜீசஸ் டைம் மேப் நீங்க பாத்தீங்கன்னா இது யூதேயா சமாரியா, ஓகே, எல்லாமே ஒரே இடத்துல இஸ்ரேல்ல இருக்கு. யூதேயா சமாரியா எருசலேம், ஓகே, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எருசலேம், யூதேயா, சமாரியா எல்லாமே இங்கேயே இருக்கு சொல்லி பார்க்குறோம். உலகமெங்கும் போனோம்னா என்னது, ஃபுல்லா எல்லா தேசத்துக்கும் போகணும் சொல்லி பார்க்குறோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா புறஜாதிகளுக்கு வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக தேவன் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து மூலமாய் அப்போஸ்தலர் பவுல் வந்து சூஸ் பண்றாங்க. இது அடுத்த அதிகாரத்துல 9ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா பவுலை தெரிந்து கொண்டு இவன் வந்து என்ன பண்றான், புறஜாதிகளுக்கு சாட்சியா இருக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்காராம். வேணா படிங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 15, 16, 15 மட்டும் படிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். ஓகே, அதே போல 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கொர்நேலியு வீட்டுல போய் அவர் புறஜாதி ஆகிய ரோம அதிபதி சொல்லி பாக்குறோம். அவர் வீட்டுல வந்து பேதுருவே வந்து போயிட்டு என்ன பண்றாரு, அங்க ஞானசனம் கொடுக்குறாரு சொல்லி பாக்குறோம். அடுத்த அதிகாரத்துல 10ஆம் அதிகாரத்துல சுவிசேஷம் வந்து எங்க போகுது, புறஜாதி மக்களுக்கு போகுது சொல்லி பாக்குறோம். ஓகே, 10ஆம் அதிகாரம் 44, 45, 46, அப்புறம் 47, 44 இருந்து. இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளில் பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். ஓகேவா, அப்ப புறஜாதி மக்களுக்கு வந்து சுவிசேஷம் வந்து நெக்ஸ்ட் போகுது சொல்லி பாக்குறோம். அதே போகும்போது இங்கேயும் பாத்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் வந்து சுவிசேஷத்தை கேட்டாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாருமே சுவிசேஷத்தை கேட்கல. ஓகே, குறிப்பிட்ட புறஜாதிகளே குறிப்பிட்ட ஜனங்கள் மட்டும்தான்.
இதே போலவே நம்ம இன்னொன்னு ஒரு வசனம் கூட படிக்கலாம். அப்போஸ்தலர் 13லயே யூதர்களுக்கு நிறுத்திட்டு என்ன பண்றாருன்னா, பவுலே என்ன பண்றாரு, அடிக்கடி ஜெப ஆலயத்துக்கு தான் போய் கூடுவாரு. ஆனா என்ன பண்றாரு, அவங்க வந்து கேட்காதனால, சுவிசேஷத்தை கேட்காதனால அவர் டைரக்டா நான் இனிமேல் புரஜாதிக்கிட்டே நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு பவுல் சொல்லுவார் பாருங்க. 46வது வசனம். அப்போஸ்தலர் 13:46. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, ம், முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. ம், நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரனாக தீர்த்துக் கொள்கிறபடியினால் ம். இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். ஓகே, புறஜாதி மக்கள்கிட்ட போறோம். அந்த வசனம் சொல்லப்படி அதுக்கு வசனத்துக்கு நாங்க கீழ்ப்பட்டு நாங்க புறஜாதிகளுக்கு ஒளிகளா இருக்கும்படிக்கு பூமி எங்கும் நாங்க என்ன பண்றோம், சாட்சியை அறிவிக்க போறோம் சொல்லி சொல்றாங்க. அடுத்த வசனம் படிச்சுங்க. நீர் பூமியின் கடைசி பரியந்தம் ரட்சிப்பா இருக்கும்படிக்கு ம், உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் ம். என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியினாலே இப்படி செய்கிறோம் என்றார்கள். கர்த்தர் சொல்றது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கட்டளையிட்டபடி. எப்ப கட்டளையிட்டாரு? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல. எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகமெங்கும் போய் சாட்சியா இருங்க சொல்றபடி நாங்க போறோம் சொல்லி சொல்றாரு. அதே வசனம் நிறைவேறுது சொல்லி பாக்குறோம். பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போறாங்க. போகும்போது எல்லாருமே சூழ்ச்சியத்தை கேட்கறாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. அதுலயும் பாத்தீங்கன்னா தேவனால் முன்குறிக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான். அந்த முன்குறித்தல் சொல்லி பாக்குறது நம்ம எபேசி மக்கள் யாரு? புறஜாதி மக்கள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? 1ஆம் வசனம், அதுல 4ஆம் வசனம், 5ஆம் வசனம் படிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறிப்பிருக்கிறார். தேவனுடைய புத்திரராகும்படிக்கு நம்மளை முன் குறித்தாராம். அப்போ இந்த முன்குறித்தல் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்திருக்கிறார். மகிமைப்படுத்துறதுனா என்னதுன்னா, அவங்களுக்கு ஞானஸ்தானத்தின் மூலமா அவங்களுக்கு வந்து பரிசை கொடுக்கறது சொல்லி பார்க்கிறோம். அது கூட நம்ம பார்க்கலாம். ரோமன்ஸ் 8ஆம் அதிகாரம் 29 இல்ல 30 பட்டு படிங்க. 30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரா, எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அந்த மகிமைப்படுத்துறது தான் என்னதுன்னா, நீதிப்படுத்துறது வந்து இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது மூலமா அவங்க நீதி அடையறாங்க சொல்லி பார்க்கிறோம். பின்பு மகிமை அடையிறது சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எபேசு 1ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது அங்க பரிசுத்தாயை கொடுத்து தேவன் என்ன பண்றாரு, நம்மளே மகிமைப்படுத்துறாராம். அது வேணா படிச்சிருங்க. 14ஆம் வசனம், 13, 14. எபேசியர் 1, 13, 14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஓகே, மகிமையின் புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு தேவன் என்ன பண்றாராம், பரிசுத்தாவினால் நம்மளுக்கு முத்திரை போட்டிருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, நம்ம சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது தேவனை என்ன பண்றாரு, பரிசுத்தாவை கொடுத்து நம்மள வந்து முத்திரை போடுறாரு. அதுதான் வந்து இங்க மகிமைப்படுத்துறது சொல்லி பார்க்கிறோம். நம்மள தேவன் என்ன பண்றாரு, மகிமை வரைக்கும் கொண்டு வந்துட்டார். அந்த ஓட்டத்துல வந்து ஆரம்பத்திற்கு வரைக்கும் கொண்டு வந்துட்டார். ஓகேவா? இப்ப நம்ம அந்த ஓடி முடிக்கிறது தான் நம்மளோட வேலை. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஓட்டத்துக்கு வரதுதான் யாரு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் மக்கள் தான். இது எல்லாருமே வரல. இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். இஸ்ரேல் மக்களையும் பாத்தீங்கன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தான் வந்தாங்க. சீஷர்கள் மொத்தம் 120 பேர் தான் இயேசு கிறிஸ்து டைம்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3000 பேர் கொஞ்சம் பேர் ஆட் ஆகுறாங்க, யூதர்கள் சொல்லி பாக்குறோம். மீதியானவர்கள் மட்டும்தான். அதனால்தான் ஜனத்தொகை வந்து இஸ்ரேல் ஜனத்தொகை கடற்கல மனத்தரையா இருந்தாலும் மீதியானவர்களை என்ன பண்ணாங்களாம், காப்பாற்றப்பட்டார்கள், சேவ்டு. அவங்க தான் ரசிக்கப்பட்டார்கள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதே போல உலகத்துல வந்து பல லட்ச கோடி மக்கள் இருந்தாலும், ஓகே, பல கோடி மக்கள் இருந்தாலும் அதுல கொஞ்சம் பேர் மட்டும் தான் சத்தியத்தை தெரிஞ்சுக்க முடியுமா. வேணா அது கூட வந்து ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா பிதா தான் என்ன பண்றாராம்,
உலகத்திலிருந்து அவங்களை பிரித்து இருக்கிறாராம். அது கூட படிங்க. எதுனா ஃபர்ஸ்ட் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி ம். அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். உலக மக்களுடைய மனதை வந்து என்ன பண்றான்? குருடாக்குறான். எதுக்காக? இந்த மகிமையின் சுவிசேஷம் வந்து சுவிசேஷத்தின் ஒளி அவங்களுக்கு வந்து பிரகாசிக்காத படிக்க, அவங்களுக்குள்ள போகாத படிக்கு அவங்க மனதையும் அவங்களுடைய கண்களையும் என்ன பண்றானா குருடாக்குறா சொல்லி பார்க்குறோம். ஸோ தட் அவங்க சுவிசேஷத்தை வந்து கேட்காத படிக்கு இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசனம் என்ன பண்றான்? இந்த காரியங்களை செய்யறா சொல்லி பார்க்குறோம். இதுதான் நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல படிக்கலாம். நம்ம முற்காலத்தில் அப்படிதான் இருந்தோமா. முன்னாடி நம்மளும் வந்து இந்த உலகத்தின்படி அந்த அடிமைத்தனத்தின்படி சுவிசேஷத்தின் ஒளி தெரியாத மக்களாய் பிசாசில் அடிமையெல்லாம் இருந்தோம் சொல்லி பார்க்குறோம். படிங்க 2ஆம் வசனத்துல இருந்து, இல்ல 1ல இருந்தே படிங்க. 2:1 இருந்து. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமை பிள்ளைகளுக்கு இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சைகளின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களை போல கோவாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஓகே, நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா கோவாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம். யார் இது? புறஜாதி மக்கள், எபேசியர். ஓகே, மக்களுக்கு இங்க எழுதுறாங்க சொல்லி போகிறோம். இதே மாதிரிதான் பிலிப்பியரா இருக்கட்டும், இதே மாதிரிதான் கொரிந்தியரா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கொலோசியரா இருக்கட்டும், எல்லா சபைகளும் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்காங்க. தெசலோனிக்கேயரா இருக்கட்டும். ஓகேவா? முன்னாடி நம்ம எல்லாருமே இந்த கோவாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம். சாத்தானின் பேச்சை கேட்டு நம்ம மாம்ச இச்சையின் படி தான் நம்ம எல்லாமே செஞ்சுட்டு இருந்தோம் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஆனா தேவன் என்ன பண்றாரா? தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவருடைய கூட எழுப்பி உன்னதங்களில் அவருடைய கூட உட்கார செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பாருங்க, இது உங்களால் உண்டானதல்ல, நீங்க எந்த வித கிரியை செய்யல. நம்ம ஏற்கனவே இஸ்ரேல் மக்களுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? அவங்கள தேவன் வந்து பெரிய ஜனங்களால் தெரிந்து கொள்ள, அவங்க ஒண்ணுமே இல்லாத ஜனங்கள் கொஞ்சம் பேருனால தெரிந்து கொண்டார். நம்ம 1 கொரிந்தியர் என்ன படிச்சோம்? ஞானவான்களையும் கல்விமான்களையும் வெக்கப்படுத்தும்படிக்கு தேவன் என்ன பண்றான்? இழிவானதை தெரிந்து கொண்டார் சொல்லி பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? தேவனே ஞானவான்களுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து இந்த பாலகருக்கு இது வெளிப்படுத்திருக்கிறதே, உமது கிரியைகள் பெரிது சொல்லிட்டு தேவனை நன்றி செலுத்துற சொல்லி பார்க்கிறோம். ஓகே, உமது விருப்பம் இதுவா இருக்கு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாராம்? இந்த புரஜாதி மக்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா அநேக ஞானவான்கள், செல்வந்தர்கள், பலன் உள்ளவர்கள், வைராக்கியம் உள்ளவர்கள் எல்லாமே இருந்தாலும் தேவன் என்ன பண்றாரு? அவங்கள எடுத்துட்டு வராத படிக்கு தேவன் ஒண்ணுமே இல்லாத மக்களை வந்து தெரிந்து கொள்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதுக்கான பாயிண்ட் தான் இங்க நம்ம பாக்குறோம். அப்போ இந்த செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தேவன் பூமியில இருந்து தெரிந்து கொள்றாரு. இது தேவனுடைய கிஃப்ட், இது கிஃப்ட் ஆஃப் காட். இது வந்து தேவனுடைய கிஃப்ட் சொல்லி பாக்குறோம். இது வந்து நம்மளுடைய செய்கை, நம்மளுடைய வேலையினால இங்க கிடையாது. இது வந்து யாருமே பெருமை பாராட்டாதபடிக்கு இது தேவனுடைய ஒரு கிஃப்டா இருக்கு. இது கிரேஸ், பை கிரேஸ், கிருபையினாலே நீங்க வந்து ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசத்தை கொண்டு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. த்ரூ ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து மேல இருக்க விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப பார்க்கும்போது இந்த சபையின் அழைப்பு எவ்வளவு முக்கியத்துவம். நம்ம வெறும் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு தேவனே எனக்கு இது தாங்க அது தாங்க சொல்றது வந்து அதுக்கான சபை அழைப்பு கிடையாது. இல்லைன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம கூடுகைக்கான சபை அழைப்பு கிடையாது. ஓகே, சபையின் அழைப்பு சொல்றது வந்து தேவனுடைய திட்டம் தெரிஞ்சு செயல்படுற மக்களுக்கான அழைப்பு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? தேவனுடைய திட்டம் தெரிஞ்சு எப்படி இயேசு கிறிஸ்து தன் சித்தத்தை செய்ய வரல, நான் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தேன், அதுக்காக நான் அனுப்பப்பட்டேன்னு சொல்லி சொல்றாரோ, அதே போல நம்மளும் என்ன பண்ணுமா? பிதாவின் செய்யற மக்களுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்குமா. ஓகே, பிதாவின் சித்தம் என்ன தெரிஞ்சு நம்ம செயல்படுற மக்களுக்காக அழைக்கப்பட்டிருக்குமா. அதனால்தான் நீங்க 10ஆம் வசனம் படிங்க, 9, 10 படிங்க இதே அதிகாரத்துல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு
தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நற்கிரியை செய்கிறதற்கு தேவனுடைய செய்கையா இருக்குமா. கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு ஒரு புது சிருஷ்டியை உருவாக்கி தேவன் என்ன பண்றாராம், நற்கிரியை செய்யறதுக்காக நம்மளுக்கு தெரிந்து கொண்டிருக்கான். இது முன்னதாகவே தேவன் என்ன பண்றாராம், அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ப்ரீ டிஸ்டைன்டு, நம்மள முன்னதாக முன்குறித்து தெரிந்து கொண்டு கிறிஸ்து இயேசுக்குள் நம்மளை உருவாக்கி தேவன் வந்து நற்கிரையில் செய்யறதுக்காக நம்மள வந்து படைச்சிருக்காரு சொல்லி பார்க்கிறோம், உருவாக்கியிருக்காரு சொல்லி பார்க்கிறோம், இந்த கிருபையை கொடுத்திருக்காரு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த நற்கிரைகள் என்னது சொல்லி சொல்றதுதான் நம்ம வந்து அடுத்த வர பாடங்கள் நம்ம பார்க்க போறோம். மகிமைகள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நற்கிரைகள் என்ன சொல்லி நம்ம பார்க்க போறோம். அப்போ இதுல நம்ம இன்னும் முக்கியமான வசனங்கள் நம்ம பார்க்கறது என்னதுன்னா, இங்க தேவனோட சித்தம். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா, ஐ டிட் நாட் கம் டு டூ மை ஓன் வில் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எங்கன்னா யோவான் 6:38 படிங்க. நான் என்னோட சித்தத்தை நான் செய்ய வரல, என்னை அனுப்பினவரோட சித்தத்தை செய்ய வந்தேன். என் சித்தப்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தப்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதே போல இங்க நம்ம மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம்னா, மத்தேயு 7 அங்க வந்து கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுறவன் வந்து உள்ள நுழைய முடியாது. ஓகே, யார் ஒருவன் பிதாவின் சித்தத்தை செய்யறானோ அவன் மட்டும்தான் வந்து நுழைய முடியும் சொல்லி சொல்றாரு. படிங்க 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. சண்டே போயிட்டு நம்ம வந்து தேவனே எனக்கு இது தாங்க, எனக்கு அது தாங்க, எனக்கு இது பண்ணுங்க, என் குடும்பத்தை காப்பாத்துங்க, என் வேலையை காப்பாத்துங்க, என்னுடைய எதிர்காலத்தை இது பண்ணுங்க, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது காட்டிலும் பிதாவின் சித்தம் என்னது சொல்லி தெரிஞ்சு அறிந்து அதுக்கேற்ற கிரியைகளை எப்படி இயேசுக்கு செஞ்சாரோ அதே போல நம்மளும் செய்யறவங்களா இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியுமா, இந்த ராஜ்யத்துக்குள்ளே என்டர் ஆக முடியுமா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள. ஓகே, என்ன பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்டர் ஆக முடியும் சொல்லி பார்க்குறோம். மற்றபடி கர்த்தாவே எனக்கு இது தாங்க, கர்த்தாவே எனக்கு அது தாங்க, கர்த்தாவே எனக்கு இது செய்யுங்க, கர்த்தாவே எனக்கு அது செய்யுங்க சொல்லி சும்மாவே இந்த உலகத்து காரியங்கள்லயே முழுக்கிட்டு இருந்தோன்னா அவங்க பண்ண முடியாது சொல்லி பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணலாம், அவங்க உண்மையிலே சபையின் அழைப்பு என்னன்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கலாம் சொல்லி பார்க்குறோம். அப்போ சபையின் அழைப்போட மகத்துவம் என்னது, சபையின் அழைப்போட நோக்கம் என்னது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இந்த மாதிரி கிளாஸ் பைபிள் ஸ்டடி கொடுக்கப்பட்டிருக்கு. இது முழுமையா நம்ம வந்து கிளாஸை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். நீங்க கேட்கணும்னா ஆரம்ப கிளாஸ்ல இருந்து கூட நீங்க கேட்கலாம். ஓகே, ஃப்ரம் த பிகினிங். ஓகே, இது வந்து இப்போ 40வது கிளாஸ் இருக்கு, போயிட்டு இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்து நீங்க கேட்டீங்கன்னா இதோட தெளிவு உங்களுக்கு எல்லாம் புரியும். ஆனா நீங்க பொறுமையோடு நீங்க உண்மையிலேயே வந்து தேவன் ராஜ்யத்தில் நீங்க பிரவேசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கிளாஸஸ் இல்லைன்னா இந்த படிப்பின இந்த கிளாஸோட தொடர்ச்சிகளை நீங்க என்ன பண்ணுங்க, கேளுங்க, கேட்டு தெளிவடைங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா தேவன் சில மக்களை தெரிந்து கொள்றாரு. அது இஸ்ரேல் மக்களா இருக்கட்டும் இல்ல புரஜாதி மக்களா இருக்கட்டும், அதுலயே வந்து பாத்தீங்கன்னா தேவன் தெரிந்து கொள்றாரு. இதை வந்து நம்ம ரோமர் 9ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்துல இருந்து படிக்கலாம். படிங்க. அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதியிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களே என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருக்கிறவர்களை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்கதரிசனத்தில் சொல்லியிருக்கிறது. பாத்தீங்களா? ஜனங்கள் அல்லாத மக்கள் யாரு? நம்மளாம் புரஜாதி மக்கள். நம்மள தேவன் என்ன பண்றாராம், தன்னுடைய சொந்த பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி சொல்ற அளவுக்கு இந்த புத்திர ஸ்வீகாரத்தை வந்து என்ன பண்றாராம், எபேசியர்ல நம்ம படிக்கிறோம். அதை கிறிஸ்து இயேசு மூலம் நமக்கு முன்குறித்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தெரிந்து கொண்டார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்போ இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற மக்கள் யாரு? இந்த சபை மக்கள் சொல்லி பார்க்கிறோம். இது இந்த வாய்ப்பு வந்து காதுள்ளவன் கேட்கடவன், கண்கள் இருக்கிறவங்க காண்பார்கள். ஓகே, யாரோட காதுகள் கேட்குதோ, யாரோட கண்கள் பார்க்குதோ அவங்க பாக்கியம் உள்ளவர்கள் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. இந்த சபையின் அழைப்பு வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன இருக்கு, கேட்கிற காதும் பார்க்கிற கண்களும் உணர்ற இருதயம் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மக்கள் என்ன பண்றாங்க, இந்த சபையின் அழைப்புக்குள்ள வராங்க. அவங்க தேவன் சித்தம் செய்யறது அவங்களுடைய முழு நோக்கமா இருக்கும். மற்றபடி உலகத்தின் காரியங்களை வந்து அவங்க நோக்கி அதையே யோசிச்சுட்டு அவங்க சிந்தையில இருக்கிறது அவங்க அப்படிப்பட்ட மக்களா இருக்க மாட்டாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? கர்த்தாவே சொல்ற மக்களா இல்லாதபடிக்கு அவங்க பிதாவின் சித்தம் என்னதோ அதை செயல்படுத்துற மக்களா இருப்பாங்க. எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்யறதுக்கே நான் வந்தேன் சொல்லி சொல்றாரோ, என்னை அனுப்பினவரோட சித்தம் செய்யறதுக்கே வந்தேன்னு சொல்ற மாதிரி அவங்க இருப்பாங்க.
இது கொஞ்சம் பேரால தான் வந்து இருக்க முடியும். இது தேவன் வந்து பலத்தினாலேயோ இல்ல அவங்களுடைய ஞானத்தினாலேயோ தேவன் தெரிந்து கொள்ளல. இது ஒண்ணுமே இல்லாத மக்களை வந்து தெரிந்து கொள்றார். இழிவான மக்களை தெரிந்து கொள்றார். அது அவருடைய சாய்ஸா இருக்கு. அது அவருடைய தெரிந்து கொள்ளுதலா இருக்கு. இது எப்படி நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா, சில பேர் என்ன சொல்லலாம்னா, எப்படி இவ்வளவு பெரிய அழைப்பு சொல்றீங்க, தேவனுடைய ராஜ்யத்துல வந்து இவங்களுக்கு மகிமை என்னதுன்னா, கிறிஸ்துவனே சேர்ந்து ஆட்சி பண்ண போறாங்களாம். ஓகே, அவங்க மகிமையில வந்து பாத்தீங்கன்னா சில மகிமை மட்டும் நம்ம பார்க்கலாம். இவங்களுக்கு என்னதுன்னா பரலோக அழைப்பு இருக்கு. என்ன படிங்க, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. பாத்தீங்கன்னா பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே, சபை மக்களுக்கு மட்டும்தான் கிறிஸ்து வந்து என்ன பண்றாராம், இந்த அழைப்பை கொடுத்திருக்காரு சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்து மூலமா தேவன் கொடுத்திருக்காரு சொல்லி பார்க்கிறோம். அவரோட கூட கொண்டு வர்றதுக்கு, உன்னதங்களை கொண்டு வர்றதுக்கு, இதான் நம்ம போன பாடத்துல பார்த்தோம். உன்னதங்களில் கொண்டு வர்றதுக்காக கிறிஸ்து இயேசுவை என்ன பண்ணறான், பாடுகள் வழியாய் அவரை வந்து பூர்ணப்படுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா பரம அழைப்பு இவங்களுக்கு இருக்கு. இவங்க தேவனுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்துல என்ன பண்றாங்களா, இவங்களுக்கு வர்றாங்களா. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவோட சிங்காசனத்துல உட்கார்றாங்களாம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு வந்திருக்காரு, தேவனுடைய கூட வந்திருக்காரு. ஓகே, அந்த அளவு வல்லமை. ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவருடைய கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். என்னோட சிங்காசனத்துல என் கூடயே உட்கார்றதுக்கு நான் அருள் செய்வேன். ஜெயம் கொள்கிறவனோ, நான் எப்படி வந்து பிதாவின் சிங்காசனத்தில் நான் வெற்றி பெற்று நான் உட்கார்ந்தது போல என் கூடயே உட்கார்றதுக்கு நான் அருள் செய்வேன்னு சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. இதுக்கு அடுத்த வசனம் படிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். பாருங்க, காதுள்ளவன் கேட்கணும்னு சொல்லும் போது என்ன ஆயிடுச்சு, அந்த கொஞ்சம் பேர், சிறு மந்தை, கொஞ்சம் பேருக்கு மட்டும் தான் இந்த காது இருக்கு, கேட்கிற காது இருக்கு, அவங்க இருதயம் இருக்கு, உணர்ந்துக்குள்ள இருதயம் இருக்கு, பாக்குற கண்கள் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அவங்க மட்டும் தான் சபையார் ஆக முடியும் சொல்லி பார்க்கிறோம். அவங்க சபைகளுக்கு எழுதுகிறதாவது சொல்லிட்டு. அப்போ ஸ்பெசிபிக்கா இவங்க எல்லாரும் யார் பாத்தீங்கன்னா, தேவனால் முன்குறிக்கப்பட்ட மக்களா இருக்காங்க, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருக்காங்க. இவங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாராம், அவருடைய 2ஆம் வருகையில வரார் சொல்லி பார்க்கிறோம். அது கூட படிங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரம். இந்த எலக்ட், இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு தான் வராரு எலக்ட். 30-31. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கூட்டத்தார் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதல் கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசையிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். பாருங்க, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாரு, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை தேவனே நீர் எனக்கு தந்தீர், நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடையவர்கள். சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கிறவங்க, அது சரியா புரிஞ்சுக்கிறவங்க, தேவன் யார், கிறிஸ்து யார் சரியா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருக்கிறாரு, அவர் 3ஆம் நாள் தேவன் உயர்த்தினாரு, அப்புறம் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவரா இருக்கிறாரு சொல்லி, அவர் தான் மெசியா சொல்ற காரியங்களை புரிந்து கொண்டு அதை சரியா தெரிஞ்சுக்கொண்டு கிறிஸ்துவின் அஸ்திபாரத்துல நிலைத்திருக்கிற மக்களா இருக்கிறவங்க, அவங்கள தேவன் என்ன பண்றாராம், உலகத்திலிருந்தே பிரித்து எடுக்கிறாராம். எதுக்காக, தன்னுடைய வேலையை செய்யறதுக்காக, சித்தத்தை செய்யறதுக்காக. எப்படி இயேசு கிறிஸ்து வந்து பிரிச்சு எடுத்து அவர் வந்து பிதான் சித்தம் செய்யறது தான் வந்து சிலுவையின் மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தினாரோ, அதே போல இந்த மக்கள் என்ன பண்றாங்களா, கிறிஸ்துவை பின்பற்ற மக்களா இருக்காங்களாம். அவரோட கூட பாடுபட்டு அவரோட கூட ஆளுகை செய்யற மக்களா இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அவரோட கூட பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகை செய்வீர்கள். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா என் நிமித்தமாவும் சுவிசேஷ நிமித்தமாவும் சொல்லி பார்க்கிறோம், தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக்கிற மக்களா இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். அதுதான் வந்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12 படிங்க. இந்நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா என் நிமித்தம் நீங்க வந்து துன்பப்படுத்தப்பட்டீங்கன்னா, சுவிசேஷ நிமித்தம் துன்பப்படுத்தப்பட்டீங்கன்னா உங்கள் ரிவார்டு வந்து பரலோகத்தில் மிகுதியா இருக்கு.
இப்போ சபைக்கு போறது வந்து வெறும் நம்ம வந்து தேவனோட சித்தம் செய்யறதுக்காக இயேசு கிறிஸ்துவ அறிவிக்கிறதுக்காக நம்ம போறோமா, சாட்சியா அறிவிக்கிறதுக்காக தெரிந்து கொண்டு நம்ம உலகமெங்கும் நம்ம இயேசு கிறிஸ்துவ சொன்னார் பாத்தீங்களா, உலகமெங்கும் எனக்கு சாட்சியா இருங்கள், அதுக்காக நம்ம போறோமா, இல்ல நம்மளுடைய காரியங்களுக்காக நம்ம நல்லா உலகத்துல நல்லபடியா வாழணும் அதுக்காக நம்ம போறோமா? இந்த டிஃபரன்சியேஷன்ல நம்ம பார்த்துக்கலாம். அப்ப சபையின் அழைப்பு வந்து என்னவா இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற சபைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தின் அந்த இச்சைக்கு தக்கதாக மாறிடுச்சு சொல்லி பார்க்கிறோம். ஆனா உண்மையான சபையா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பக்தி விருத்தி உண்டாக்கி, அந்த பக்தி விருத்தி உண்டான அந்த சபை மக்கள் என்ன பண்றாங்களா, கிறிஸ்துவுக்காகவும் தேவனுக்காகவும் சாட்சியுள்ள மக்களாய் உலகமெங்கும் போய் என்ன பண்றாங்களா, சாட்சியா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த சுவிசேஷத்தை வந்து உண்மையான சத்தியத்தை வந்து போய் சொல்றாங்க. அது மூலமா என்ன பண்றாங்க, துன்பப்படுறாங்க, அவங்க வந்து பெர்சிக்யூட் பண்ணப்படுறாங்க, எல்லா வித நிந்தையான பேச்சுக்களும் கேட்கறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா உலகத்துல இருந்து பிரிச்சு எடுத்தாச்சு. உலகத்தர அல்ல, உலகம் அவங்களே பகைக்கும். எப்படி இயேசு கிறிஸ்து பகைச்சதோ அதே போலதான் இவங்களையும் பகைக்கும் சொல்லி சொல்றாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகே, உலகம் உங்களை பகைக்கும், என்ன எப்படி பகைச்சதோ அதே போல உங்களை பகைக்கும் சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்காக வாழ்ற மக்களா இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். இதுதான் நம்ம எங்க படிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கு 8ஆம் அதிகாரத்திலையும் படிக்கலாம். மார்க்கு 8 34 35 35 மட்டும் ஃபர்ஸ்ட் படிங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாவதும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். ஓகே, அப்ப சபையின் அழைப்பு சொல்றது வந்து இது சும்மா பேச்சு கிடையாது. இது என்னதுன்னா தன் ஜீவனை இழக்கணுமா, என்னதுன்னா தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறேன்னு சொல்லும்போது இந்த பூமியில என் எதிர்காலம் இருக்கு, எனக்கு எதிர்காலம் எனக்கு தேவைப்படுது, நான் அதனால நான் வந்து சேர்த்து வைக்கிறேன், இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்லும்போது அவங்க ஜீவனை வந்து எதிர்காலத்தை வந்து செக்யூர் பண்றாங்க. ஓகே, அதை வந்து நான் சேஃப் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம், ரட்சிக்க நினைக்கிறாங்க. அப்போ அவங்க யாரு அவங்களுடைய எபிலிட்டி மூலமா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, அவன் இழந்து போவான். ஓகே, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நீங்க சாட்சிய சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது உங்களுக்கு பாடுகள் வருதுன்னா, ஓகே பாடுகள் வர வேணாம்ப்பா, எனக்கு நான் என் ஜீவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் சொல்லும் போது என்ன ஆகுது, பாடுகள் வராது, அவங்க கொல்ல மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்போ அவன் தான் என்ன பண்ணுவான்னா தன் ஜீவனை இழந்து போவான்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, வில் லூஸ் இட். ஆனா யாரு என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழக்கிறவன், ஓகே இழக்கிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். அப்போ டைரக்டா எந்த அளவு வந்து சபையின் அழைப்பு பிதாவின் சித்தம் என்னன்னு சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். ஓகேவா, நம்ம பாத்தீங்கன்னா சுவிசேஷத்துக்காகவும் கிறிஸ்துவ நிமித்தமும் நம்ம என்ன பண்ணுமா, சாட்சி உள்ள மக்களா இருக்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பூமியில வந்து பிரச்சனை இருக்கு, உபத்திரவம் இருக்கு, திடன் கொள்ளுங்க நான் உலகத்தை ஜெயிச்சேன்னு சொல்ல மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்படி சொல்லும் போது நம்மளுக்கு என்னதுன்னா அந்த சபைக்கு தேவன் என்ன கொடுக்குறாரு சொல்லி பாத்தீங்கன்னா படிங்க, ரோமன்ஸ் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மகிமைகள் ஆனா என்ன இருக்கு, மிகவும் பெரிதா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். இக்கால பாடுகள், இந்த சுவிசேஷத்து நிமித்தம் வரும் பாடுகள் வரப்போற மகிமைக்கு ஒப்பானதல்ல சொல்லி பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய மகிமை வரப்போகுது. அதனால்தான் இந்த அழைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் செலக்ட் பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். இந்த அழைப்பின் முக்கியத்துவம் வந்து பாத்தீங்கன்னா இது முன்னாடியே வான் பண்றாரு இயேசு கிறிஸ்து வேற. ஒருத்தன் கோபுரம் கட்ட விரும்பினால் அவன் என்ன பண்ணுவான், கணக்கு பார்த்து உள்ள நுழையணும்னு சொல்லி சொல்றாங்க. வேணா அது கூட படிக்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 28 இருந்து வேணாம், ஃபர்ஸ்ட் அது வந்து 25 இருந்து படிங்க. பின்பு அநேக ஜனங்கள் அவருடனே கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடத்தில் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உடைய போதனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான போதனை. ஓகேவா, இதை கேட்டு விசுவாசிச்சவங்க என்ன பண்ணாங்க, வெறும் 120 பேர் தான் அந்த பெந்தைக்கோஸ்து நாள்ல வந்து சேர்க்கப்பட்டாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா,
அநேக பேர் என்ன பண்ணிட்டாங்க, இது கடினமான போதனை சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவ விட்டு விலகி போயிட்டாங்க சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் இந்த அழைப்பு, சபையின் அழைப்பு சொல்றது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி, நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண அழைப்பு கிடையாது. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாடுகள் இருக்கு. பாடுகள் வழியே தான் நம்ம என்ன பண்ணுமா, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை வந்து பிரவேசிப்போமா. ஓகே, த்ரூ சஃபரிங் வி மஸ்ட் என்டர் த கிங்டம். அப்போஸ்தலர் 14:22 படிங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாருங்க, அநேக உபத்திரத்தின் வழியா தான். அந்த உபத்திரம் வந்து இந்த உலகத்துல நான் வந்து கீழே விழுந்துட்டேன், எனக்கு அடிபட்டுருச்சு, இல்லைன்னா வந்து நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். ஓகே, என்னதுன்னா என்னுடைய ஓன் ஒரு கார் வாங்கி அதுல வந்து கடன் ஆயிடுச்சு, ஒரு விஷயத்தினால நான் வந்து வீடு வாங்கி எனக்கு வந்து கடன் வந்துச்சு, அந்த மாதிரி பிரச்சனைலாம் அது உங்க உலகத்தோட ப்ராப்ளம்ஸ். ஓகே, உலகத்துல உங்களுக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா அது உலகத்தோட ப்ராப்ளம்ஸ். நீங்க சுவிசேஷத்துக்காகவும் தேவனுக்காகவும் நீங்க சாட்சியா இருந்து அது நிமித்தம் வர உபத்திரவம் தான் என்னது, ராஜ்யத்தின் உபத்திரவமா இருக்கு. ஓகே, அதுதான் வந்து பிதாவின் சித்தம் செய்யும்போது உங்களுக்கு வந்து உபத்திரவம் வரதா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியுமா, தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் சொல்லி சொல்றாங்க. பேக் டு நம்ம லூக்கா 14 வந்துடலாம். அவ பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் பீயிங் அ டிசைபிள். ஒரு இயேசு கிறிஸ்துவின் சீஷர் ஆகணும்னா அவங்களுக்கு வந்து என்ன காஸ்ட் இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு என்ன பண்ணுமா, கிறிஸ்துவ பின்பற்றி வரணும் சொல்லி பார்க்கிறோம். அப்ப நீங்க அதுக்கு வந்து முன்னாடி காஷன், ஒரு எச்சரிப்பு வந்து எச்சரிப்பின் செய்தி தான் என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு. உங்களால் முடியுமா முடியாத சொல்லி ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் உள்ள நுழைங்க. உங்களால் முடியலன்னா நீங்க வரவே வராதீங்க சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. 28 வசனம் படிங்க. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு, லூக்கா 14:28. அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராதிருப்பானோ. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோட வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ. கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். ஓகே, அப்போ எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அப்போ நீங்க என்ன பண்ணுமா, என் சீஷன் ஆகணும்னா முன்னாடியே நீங்க வந்து கணக்கை பார்க்கணும், உங்களால் முடியுமா முடியாதோ சொல்லிட்டு. ஓகே, தேவன் வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை அழைக்கிறாராம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா அழைப்பு வந்து எல்லாருக்கும் தான் போகுது. அதனாலதான் ஒரு வருஷம் கூட இருக்கு, அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கிறது, கால்ட் ஆர் மெனி, ஓகே பட் ஃபியூ ஆர் சூசிங். ஏன்னா படிங்க அந்த வசனத்தை, மத்தேயு 22:14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். எல்லாருக்கும் இன்விடேஷன் போகுது. ஓகே, எல்லாருக்கும் நம்ம சுவிசேஷத்தை வந்து அறிவிக்கிறோம். ஆனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மட்டும்தான் இந்த சத்திய சபையில வர முடியும் சொல்லி பார்க்கிறோம். எல்லாராலையும் வர முடியாது. இப்ப இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் கேள்வி கேட்கலாம், ராஜ்யத்துல வரும்போது என்னப்பா இவ்வளவு பெரிய மகிமையா இவங்களுக்கு, இவ்வளவு பெரிய மகிமை, தேவனுடைய சிங்காசன பக்கத்துல உட்காந்துருக்காங்களா, எல்லா நாமத்துக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்காரு, அவரோடு கூட இந்த சபையும் போயிருக்கா சொல்லி ஆச்சரியப்படலாம். ஓகே, ஏன்னா இக்கால பாடுகள் வரப்போற மகிமைக்கு ஒப்பானதல்ல. இது கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லையா. சோ அப்படிப்பட்ட மகிமைய காரியங்களை வந்து தேவன் வந்து என்ன பண்ணிருக்காராம், இந்த சபைக்கு வந்து வச்சிருக்காரு சொல்லி பார்க்கிறோம். உன்னதங்களில் கொண்டு போறாரு சொல்லி பார்க்கிறோம் அவங்கள. ஓகே, அப்போ அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிய பார்க்க போறோம். என்னன்னா பலன்லாம் அவங்களுக்கு கொடுக்க போறார் தேவன். என்னன்னா மிகப்பெரிய அந்த ரிவார்டு இல்லைன்னா சலுகை இல்லைன்னா வந்து அந்த கணம் மகிமை வந்து தேவன் கொடுக்க போறான்னு சொல்றதை நம்ம தனியா பார்க்க போறோம் அடுத்த கிளாஸ்ல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய மகிமை கொடுக்கும் போது நிறைய பேருக்கு ஆச்சரியப்பட்டு, எனக்கு ஏன் இந்த அழைப்பு கொடுக்கல, எனக்கு ஏன் இந்த வந்து அழைப்பு எனக்கு தேவன் தரல சொல்லி கேட்கும்போது,
நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, இது வந்து தேவனால் முன்குறிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் தான் குடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இழிவான மக்களை தான் தெரிந்து கொள்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. இந்த உலகத்தின் கிரைட்டீரியா படி நல்ல குவாலிஃபிகேஷன் ஆனவங்க தெரிந்து கொள்வாங்க. இந்த ஒரு கம்பெனில வந்து நல்லா சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா, நல்லா பிரில்லியன்ட்டான ஆட்கள், நல்லா ஞானம் உள்ளவர்களும் தெரிந்து கொள்வாங்க. ஆனா தேவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லாத மக்கள தெரிந்து கொள்றார். சோ தட் முழுக்க முழுக்க தேவனுடைய விசுவாசத்தின் மூலமாய் நடக்கிற மக்களா இருப்பாங்க. தேவன் மேல பற்றுதல் இருக்க மக்களாய். ஓகே. அவரே பற்றிக்கொள்ற மக்களாய். அந்த ஒரு ஸ்திரீ வந்து அவங்க கிட்ட இருக்கிற இந்த ஒரு ஒரு வெளி அந்த காசு வந்து போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவங்க இடத்துல இருக்க எல்லாத்தையுமே போட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஒண்ணுமே இல்ல. அடுத்தது வேலை என்ன பண்ணணும்னு தெரியாது அவங்களுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க நம்பிக்கை யார் மேல இருக்கு? அந்த காசு மேல கிடையாது. அவங்க நம்பிக்கை யார் மேல இருக்கு? ஜீவனுள்ள தேவன் மேல இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மக்களாய் தான் தேவன் என்ன பண்றாராம்? இந்த கொஞ்சம் பேரை வந்து சூஸ் பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். அவங்க விசுவாசம் வந்து யார் மேல இருக்கணும்? ஜீவனுள்ள தேவன் மேல இருக்கணும் சொல்லி சொல்லி பார்க்கிறோம். சோ அதுதான் வந்து ஒண்ணுமே இல்லாத மக்களை, பலனே இல்லாத மக்களை தெரிந்து கொள்றாரு சொல்லி பார்க்கிறோம். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு சத்தியத்தை கொடுத்து, அவங்களுக்கு புரிதல் கொடுத்து, அவங்கள வந்து வாஞ்சியும் விருப்பத்தையும் தேவன் உண்டு பண்றாரு சொல்றதா நம்ம பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நம்ம படிக்கிறோம். அதே போல இந்த சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேவனோட சாய்ஸ். உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே, பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து முன்குறித்திருக்காரு. எந்த வித கிரியை இல்லாதபடிக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். 11 படிங்க. ரோமர் 9:11 எல்லாம் 10ல இருந்தே படிங்க. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. பாருங்க. அப்போ கிரியையினாலே வந்து நிலை நிற்காமல், நாட் பை ஒர்க், அழைத்தவராலே இது நிலை நிற்கிறது. பாத்தீங்கன்னா பிறக்கவே இல்லை, நல்வினை தீவினை எதுவுமே செய்யல, குட் ஆர் பேட் எதுவுமே பண்ணவே இல்லை. ஓகே, பிறக்கவே இல்லை. அப்பயே தேவன் என்ன பண்றாரு? நான் இளையவனை தெரிந்து கொண்டேன், யாக்கோபை தெரிந்து கொண்டேன், இல்ல யாக்கோபை அன்பு செலுத்தின ஏசாவை வெறுத்தேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, ஐ லவ்ட் ஜேக்கப், ஐ லவ்ட் ஏசா, ஐ ஹேட்டட் சொல்லும்போது லவுட் லெஸ் சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா தேவன் யாரை தெரிந்து கொள்றாராம்? அவர் யாக்கோபை தெரிந்து கொள்றாராம். பிறக்கவே இல்லை, நன்மை தீமை செய்யவே இல்லை, அதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்றாரு. அப்ப அழைத்தவராலே நிலை நிற்குது சொல்லி நம்ம பாக்குறோம். பை ஹிம் ஹூ கால்ஸ். அப்படி பார்க்கும்போது மோசே அங்க வந்து பவுல் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்போ நிறைய பேர் கேட்கலாம், என்னப்பா நடக்குது சொல்லிட்டு. வேணா 14ஆம் வசனம் படிங்க. 14-15. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். பாருங்க. அப்போ தேவனை நீ வந்து அநீதி சொல்லி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது தேவனுடைய சாய்ஸ். தேவன் என்ன பண்றாருன்னா, தன்னால் படைக்கப்பட்ட மக்கள்ல வந்து சில மக்களை வந்து என்ன பண்றாருன்னா, தேவன் தன்னுடைய சொந்த சம்பத்தா இல்லைன்னா சொந்த மக்களா பிரித்தெடுக்கிறார். உலகத்துல இருந்து பிரித்தெடுத்து அவருடைய கிருபை நிமித்தம் அவர் தெரிந்து கொள்றாரு. ஓகே, அதனால நீ வந்து என்ன பண்ண முடியாது? நீ வந்து என்னையே தெரிந்து கொள்ளல, என்னையே வந்து இந்த அழைப்புகளை கொண்டு வரல, எனக்கு ஏன் இந்த வாய்ப்பு தரல சொல்லி நீ சொல்ல முடியாது. இது முழுக்க முழுக்க நம்மளுடைய விருப்பத்தினாலும் கிடையாது, செய்கையினாலும் கிடையாது. இது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபையினால சொல்லி சொல்றாரு. 16ஆம் வசனம் படிங்க. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே. இறங்குகிற தேவனாலே, ஃபுல் அண்ட் ஃபுல் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் மெர்சி சொல்லி பார்க்கிறோம். இதுதான் பவுல் இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. 20 இருந்து படிங்க. 19 இருந்து படிங்க. இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? விதியிட்ட ஒரே களிமணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதுக்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? போதும். பாத்தீங்கன்னா இங்க ஒரு குயவனா சொல்றாரு. ஒரு குயவன் இங்க வந்து ஒரு பாத்திரத்தை, ஒரு சின்ன பாத்திரத்தை உண்டு பண்றாரு, இல்ல ஒரு டம்ளரை உண்டு பண்றாரு, இல்ல ஒரு மக்கை உண்டு பண்றாரு. அது குடிக்கிறதுக்காக யூஸ் பண்றாரு ஒரு மக்கை. இன்னொரு மக்கை வந்து நம்ம பாத்ரூம்ல தண்ணி கழுவுறதுக்காக நம்மளுக்கு வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க.
அப்ப பாத்தீங்கன்னா அது ரெண்டுமே வந்து ஒரே களிமண்ல இருந்து தான் வருது. ஆனா ஒரு பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. கனமான பாத்திரமா இருக்கு சொல்லி பாக்குறோம். யார் விருந்தாளி வந்தாலும் அதை வந்து எடுத்துட்டு வந்து வெளில வந்து வைப்பாங்க, எல்லாரும் பாக்குறது வகையில. ஆனா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அழுக்கு நிறைஞ்சு அது வந்து பாத்ரூம்ல இருக்கிறதா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா இது தேவனுடைய அவருடைய படைப்பாளியோட சாய்ஸ், அந்த பாட்டரோட சாய்ஸ். அந்த மாதிரிதான் தேவன் என்ன பண்றாருன்னா உலகத்துல அவர் வந்து தேவன் என்ன பண்றாரு, தனக்கென்று ஒரு மக்களை வந்து தெரிந்து கொள்றாரு. அது தெரிந்து கொள்ளுதுன்னு பாத்தீங்கன்னா அவரோட சாய்ஸ் தான். அவர் என்ன விரும்புறாரோ அந்த படிதான் தெரிந்து கொள்றாரு. அவர் ஞானவான்களை விரும்பினாலும் ஞானவான்கள் தெரிந்து கொள்வார். அவர் ஞானவான்கள் வேணாம், எனக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லாத ஆட்கள் தான் வேணும்னு சொல்லி நினைச்சாருன்னா அது அவரோட சாய்ஸ். அதுக்கு கீழ்ப்படியது தான் நம்மளோட வேலை. நம்ம போன பாடத்துல நம்ம என்ன பார்த்தோம், இயேசு கிறிஸ்து தன் சகோதரன் ஒண்ணுமே, நம்மள ஒண்ணுமே இல்ல, தூசிக்கு தூசியா இருக்கிறோம். ஓகே, யோவான் சார் என்ன சொல்றாரு, நான் மெசியாவுடைய இயேசு கிறிஸ்துவோடைய பாதரட்சியை நான் கழட்டுறதுக்கும் அந்த அந்த என்னது லேசு அவுக்குறதுக்கும் எனக்கு பாத்திரம் மேல சொல்றாரு. அந்த அளவுக்கு நான் தகுதியற்ற ஆள் சொல்றாரு. அப்படிப்பட்ட மக்களாகிய நம்மள, ஓகே, புல்லுக்கோப்பா இருக்கிற மக்களை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரா, இவர்கள் என் சகோதரர்கள். ஏன்னா யார் இவங்க, தேவனுடைய புத்திரர்கள். தேவன் வந்து தத்தெடுக்கப்பட்ட அடாப்டட் சன்ஸ், புத்திர ஸ்வீகாரம் பெற்ற மக்கள். அதனால இவங்க என்னோட சகோதரர்கள். ஏன்னா தேவனுக்கு இவங்க வந்து நான் பிள்ளைகளா இருக்கிறதுனால இவங்களை நான் என்ன சொல்றேன், சகோதரன் சொல்லி சொல்றதுக்கு வெக்கப்படல. இவங்களுக்கு நான் தேவனை பத்தி எல்லாம் அறிவிக்க போறேன். இவர்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட என் பிள்ளைகளாக இருக்காங்க சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அதை உடனடியா என்ன பண்றாரு, இயேசு தேவனுடைய சித்தத்தை வந்து எடுத்துக்கிட்டு அது கீழ்ப்படியான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் நம்ம என்ன பண்றோம், இங்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையை புரிந்து கொண்டு நம்ம கீழ்ப்படுகிற மக்களா இருக்கணும். அப்போ இந்த நம்ம இப்ப நீங்க கேட்கிற சத்தியத்தை, இந்த சத்தியத்தை நீங்க யாரெல்லாம் கேட்கறீங்களோ, இந்த சபையின் அழைப்பின் காரியங்களை நீங்க வந்து உண்மையிலே இந்த சத்தியம் புரிஞ்சுதுன்னா, இந்த சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, உங்க மனதில் ஏறிச்சுன்னா, நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருக்கீங்க. நீங்க ஒரு கொஞ்சம் ஜனங்களா இருக்கீங்க. நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஜனங்கள் தான். நிறைய பேருக்கு இது புரியாது. இந்த இந்த சென்னையிலயா இருக்கட்டும், இல்லை நீங்க கேட்கிற அந்த நகரத்துல இருக்கட்டும், எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் வந்து போயிருக்கு தெரியும் பாத்தீங்கன்னா, யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த வார்த்தைகள் சில பேருக்கு மட்டும் போகுது. ஓகே, உலகமெங்கும் ஆனா போகுது. அதுக்கு சாட்சியா வந்து அப்போஸ்தலர் பர்னபா அங்க வந்து என்ன சொல்றாங்க, நாங்க இப்ப போய் சொல்றோம், அது தேவன் எங்களுக்கு கொடுத்த கமாண்ட்மெண்ட்டை நாங்க செய்யறோம். அதே போலதான் நம்மளுக்கு கொடுத்த கமாண்ட்மெண்ட்டை நம்ம என்ன பண்றோம், சாட்சியா அறிவிக்கிறோம். இதை நிமித்தம் நிறைய பாடுகள் வரலாம். ஓகே, ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், சாட்சியா நம்ம வந்து தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் சாட்சியா இருக்கும், சுவிசேஷத்துக்கு சாட்சியா இருக்கும். கிறிஸ்து கிறிஸ்து வந்து நோக்கம் எல்லாத்தையும் நம்ம சொல்றோம். பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்க இந்த சபையின் அழைப்புக்குள்ள இருக்கீங்க. அப்படி புரியலன்னா உங்களுக்கும் இந்த சபைக்கும் வந்து சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இங்க பார்க்குறோம். இது தேவனுடைய சாய்ஸ். தேவன் கொஞ்சம் மக்களை தேவன் தெரிந்து கொள்றாரு, அவருடைய மகத்தான கிரியைகளை செய்யறதுக்காகவும் இன்னும் மகிமைகளை அவர் வெளிப்படுத்துறதுக்காகவும் தேவன் இந்த சபையை அழைத்திருக்கிறாரு. அது அவருடைய சூசிங்க. அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருக்காங்க, அவருடைய பிள்ளைகளா மாறுறாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, அவங்க கிறிஸ்துவனுடைய சகோதரர்களா இருக்காங்க. கிறிஸ்துவனுடைய கூட உன்னதத்தில் போய் தேவன் வைக்கிறதுக்கு தேவன் அவருக்கு சித்தம் உள்ளதா இருக்கு சொல்லி பார்க்குறோம். அவர் இயேசு கிறிஸ்துவின் பங்காளியா கூட இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். உடன் சுதந்திரக்காரர்களா இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட்ல எழுதுங்க, கண்டிப்பா ஆன்சர் பண்ண போறோம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா சபைக்கான மகிமைகள் என்ன சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அப்புறம் நெக்ஸ்ட் தான் வந்து என்னதுன்னா, எப்படி அந்த ஓட்டத்துல வந்து நம்ம வெற்றி பெறுறது. ஓகே, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓடணும். இப்போ தேவன் வந்து நம்மள அந்த ஒலிம்பிக் அந்த பந்தயத்துல ஆரம்பத்துல கொண்டு வந்துட்டார். ஓகே, நம்மளோட மகிமை ரிவார்டு என்ன சொல்றதா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். அப்புறம் நம்ம எப்படி இதுல ஓடுறது, விழாத படிக்கு பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடுன்னு விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்லிட்டு, எப்படி நான் விசுவாசத்தை காத்துக்கொள்றது, அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்ற காரியங்கள் தான் நம்ம அடுத்த பாடங்கள் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.